வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் மெயின்டெனன்ஸ் என்று அழைக்கக்கூடிய இந்த பராமரிப்பு தொகை யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நம்ம இன்றைய தினம் இந்த பதிவில் பார்ப்போம். இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் 1956 அப்படின்னு ஒரு சட்டம் அந்த காலகட்டத்தில் வந்திருக்கு. அதை தான் இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பராமரிப்பு செய்ய வேண்டிய நபர் ஒருவருக்கு சொத்து இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் அவருடைய உறவுகளை கட்டாயமாக பராமரிக்க வேண்டும். இதுதான் அந்த சட்டம் சொல்லுது. அப்போ அந்த பராமரிப்பில் அடங்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா, பெற்றோர், மனைவி மற்றும் குழந்தைகள். இந்த 3 திக்கஸ்ட் உறவு இல்லைங்களா? அதனால் இந்த 3 உறவுகளையும் அவங்க கண்டிப்பாக பராமரிக்கணும். இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் இன்டெப்த்தாக போனோம்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கும். அதையும் கொஞ்சம் கையோட பார்த்துருவோம். இப்போது மனைவிக்கு பராமரிப்பு தொகை கொடுக்கணும்னு சட்டம் சொல்லுது. அதே சட்டம் ஒரு சில நேரங்களில் தர வேண்டியதில்லைன்னு சொல்லுது. அது என்ன அந்த ஒரு சில நேரம் அப்படின்னா, மனைவி என்பவள் டிசிப்ளினோடு இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும் இல்லையா? அந்த ஒழுக்கம் தவறி, கற்பு நிலை தவறி வேறு மாதிரி வாழக்கூடிய பெண்ணாக அந்த மனைவி இருந்தால் அவளுக்கு இவன் பராமரிப்பு தொகை தர வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ரைட். ரெண்டாவது, அவளுடைய மகள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த குழந்தையினுடைய திருமணம் முடிய வரைக்கும் அந்த பையனையும் பொண்ணையும் பராமரிக்கிறதுக்கு அவன் கடமைப்பட்டவன். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா, இவனுக்கு இன்னொரு மனைவியோ அல்லது வைப்பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த நிலையில் யாராவது இருந்தாலோ அவர்களுக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை பராமரிக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி. பழைய சட்டப்படி அவ்வாறு பிறந்த மகனை பராமரிக்கலாம், மகளை பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சட்டம் சொல்லுச்சு. அதே மாதிரி எந்த மகளை பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லையோ அந்த மகள் இவரை பிற்காலத்தில் பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இருந்தது. ஆனால் காலப்போக்கில் நாளடைவில் சட்டங்களை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி எது எப்படியாக இருந்தாலும் அது வைப்பாட்டியின் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, மகள் இருவரையும் பராமரிக்கணும், அதே மாதிரி அவங்களும் இவங்கள பராமரிக்கணும்னு சட்டத்தில் மாற்றங்கள் வந்துடுச்சு. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக இப்போது ஒரு கூட்டு குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கூட்டு குடும்பத்தில் அந்த கூட்டு குடும்ப தலைவருடைய மகன், அவருடைய மனைவி விதவையாக இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போ கண்டிப்பாக அந்த குடும்பத்தினுடைய தலைவர் விதவை மருமகளை பராமரிக்க வேண்டும். அதே மாதிரி தன்னுடைய மகள் விதவையாக வீட்டுக்கு வந்துவிட்டால் அந்த மகளையும் பராமரிக்க வேண்டும். சரிங்களா? இதுலேயும் சில விஷயங்கள் இருக்கு. இப்போ விதவை மருமகளாக இருந்தாலும் அவளுக்கு வேறு தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அந்த மருமகளை பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? வேறு எந்த சூழ்நிலையில் அதே மருமகளுக்கு பராமரிப்பு தர வேண்டியது இல்லை அப்படின்னா, இந்த இறந்து போன கணவர், அதாவது இந்த தலைவருடைய மகன், என்னுடைய இறப்பிற்கு பிறகு இந்த சொத்தெல்லாம் என்னுடைய மனைவிக்கு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சொத்தை கொடுத்துட்டு போயிருந்தாலோ, அல்லது உயிரின்படி இந்த வருமானத்தை அவங்க ரெகுலராக இந்த வருமானம் என் மனைவிக்கு போகணும்னு சொல்லி எழுதி வச்சுருந்தாலோ அப்போ கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் அவருடைய பராமரிப்பு தொகை மாதத்திற்கு ஒரு 30,000 தேவைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உயில் மூலமாக வரக்கூடிய வருமானம் வெறும் 10,000 தான் அப்படின்னா, அப்போ மீதி 20,000 ரூபா அவங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆகுது இல்லையா? அந்த பராமரிப்பு தொகையை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பல நேரங்களில் தத்தெடுப்பாங்க குழந்தை இல்லாத போது தத்தெடுப்பாங்க. அப்போது தனக்கு பிறந்த குழந்தைக்கு சட்டம் என்ன சொல்லுதோ அதே அந்தஸ்தை அந்த
தத்தெடுத்த குழந்தையும் பெறுகிறார். இவர் அந்த தத்து எடுத்தாலும் அந்த குழந்தைய வந்து திருமண வயது வரை, திருமணம் முடியும் வரைக்கும் இவர் பராமரிக்கணும். அதே மாதிரி தத்து எடுத்த குழந்தை இந்த பெற்றோரை ஃப்யூச்சரில் கவனிக்கணும். இதெல்லாம் பராமரிப்பு சட்டங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதில் என்னவா இருந்தால் இதெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, அந்த இப்போ மனைவிக்கே வந்து பராமரிப்பு கொடுக்கணும்னா இது வந்து இந்து பராமரிப்பு சட்டம். அப்போது இவரும் இந்துவாக இருக்கணும், அந்த அம்மாவும் இந்துவாக இருந்தால் இந்த சட்டம் பொருந்தும், இல்லைன்னா பொருந்தாது. சரிங்களா? அதே அவங்க மதம் மாறிடுறாங்கன்னு வைங்களேன், அப்போ வந்து அவங்களுக்கு நம்ம இந்த பராமரிப்பு தொகை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த பராமரிப்புன்னு சொல்கிறீங்களா, இந்த பராமரிப்புனா என்ன அப்படின்னா அதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த பராமரிப்புங்கிற வார்த்தைக்குள்ளே என்னவெல்லாம் இருக்குதுன்னா, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இது அதே மாதிரி முறையான கல்வி, மருத்துவம், இது எல்லாமே அந்த பராமரிப்புங்கிற ஒரு வார்த்தையில் அடங்கியது. அதே மாதிரி ஒருத்தருக்கு எவ்வளவு பராமரிப்பு தொகை கொடுக்கணும் அப்படிங்கிறத எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா, அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான தொகை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. யார் பராமரிப்பு தொகை கேட்குறாங்க, அவங்களுக்கு என்ன அவசியமான தேவைகள் இருக்குது, யாருக்கிட்ட கேட்குறாங்க, அவருக்கு என்ன வசதி இருக்குது, என்ன அந்தஸ்து இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நபருக்கு நபர் இந்த பராமரிப்பு தொகையினுடைய மதிப்பு வந்து மாறும். அதனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பராமரிப்பு தொகை, அது எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக எந்தெந்த சூழ்நிலையில் ஒரு கணவன் மனைவிக்கு பராமரிப்பு தொகை தரணும் அப்படின்னா, அதாவது தான் தோன்றித்தனமாக மனைவியை கைவிட்டுறார், எனக்கு உன்னை பிடிக்கல, இப்போ ரீசன்லாம் சொல்ல முடியாது. அது மாதிரி அன்னெசரியாக புறக்கணிக்கிறார். அப்போ கட்டாயம் வந்து அந்த அம்மா மேலே எந்த குற்றமும் இல்லை, ஆனால் இவர் ஏதோ ஒரு காரணத்தை வச்சுட்டு மனசில் வச்சுட்டு நான் எனக்கு நீ வேண்டான்னு சொல்லி விலகி போகிறாரு அப்படின்னா, அப்போ கட்டாயம் பராமரிப்பு தொகை தரணும். அதே மாதிரி குரூயாலிட்டின்னு சொல்லுவாங்க, கொடுமைப்படுத்துறது, அந்த பொண்ணை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்குது. அவள் அப்பா சாமி கூட நான் குடும்பமே நடத்த முடியாது போயிடுவா பாருங்க, அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக அந்த பராமரிப்பு தொகை தரணும். அதே மாதிரி ஒரு ஆண் ரொம்ப கடினமான லெப்ரசியின் மூலமாக பாதிக்கப்பட்டிருந்தால், பேருக்கு லெப்ரசினா அப்படி விலக முடியாது, மெயின்டெனன்ஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. லெப்ரசி தீவிரமான லெப்ரசியால் அட்டாக் ஆகிருக்காரு அப்படின்னா அவரோட வந்து அந்த மனைவி சேர்ந்து வாழணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ அவங்க தனியாக போகிறாங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கு இவர் பராமரிப்பு தொகை தரணும். அதே மாதிரி இவர் இந்த மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு மனைவியோடு குடும்பம் நடத்தி கொண்டிருந்தால் கண்டிப்பாக பராமரிப்பு தொகை தரணும். அதே மாதிரி இந்த வைப்பாட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணை மனைவியோடு ஒரே வீட்டில் வைத்து கொண்டு வாழ்ந்தாலும் இவர் வந்து மனைவிக்கு பராமரிப்பு தொகை தரணும். அதே மாதிரி நிரந்தரமாக அவருடைய குடியிருப்பு வைப்பாட்டி வீட்டில் மட்டுமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் அங்கே தான் இருப்பார், இரவுலையும் அங்கே தான் தங்குவார் அப்படின்னா அப்பவும் வந்து மனைவிக்கு இவர் அந்த பராமரிப்பு தொகையை கொடுத்துத்தான் ஆக வேண்டும், அதில் மாற்றம் இல்லை. அதே மாதிரி இவர் இந்து மதத்தை சார்ந்தவர் வேறு மதத்திற்கு மாறிட்டாரு அப்படின்னா அப்பவும் தன்னுடைய மனைவிக்கு இவர் அந்த பராமரிப்பு தொகை தர வேண்டும், அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி இந்த அம்மா இவரை பிரிஞ்சு தனியாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் இல்லாமல் வேறு சரியான காரணங்கள் காட்டினால் அப்பவும் வந்து இவர் பராமரிப்பு தொகை தர வேண்டும். அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம், வேற அவ்வளோதான். இந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸில் கட்டாயமாக வந்து அந்த மெயின்டெனன்ஸ் தொகை வந்து ஒரு ஆண் வந்து கொடுப்பதற்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடாது. இதெல்லாம் எதுக்காக இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பல பேருக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குதுன்னே தெரியறதில்லை. கணவன் வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்னா சரி நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி
தான் இருக்கிறாங்களே தவிர ஒரு வழக்கறிஞரை சந்தித்து அவங்களுக்கு ஏதாவது ஃபீஸ் கீஸ் கொடுக்கணுமா, நிறைய செலவாகணும் அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு சரியான விழிப்புணர்வு இல்லாமை இதெல்லாம் இருக்கிறதுனால இது மாதிரியான சில வீடியோக்களை பார்க்கும் பொழுது நம்ம எந்த ஒரு வழக்குரைஞரையும் சந்திக்காமலே நமக்கு என்ன மாதிரியான ரைட்ஸ் இருக்குது, நம்ம யாரெல்லாம் பராமரிக்கணும், அதே மாதிரி நம்மளை மற்றவங்க யார் பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவலை அவங்க ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க. இது லைஃப்பில் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக இது மாதிரி நம்ம பதிவுகளை போடுறோம். அதனால் சட்டம் அப்படிங்கிறது பேசிக்காக நம்ம ஒரு இந்திய பிரஜை அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இந்திய சட்டங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறது எல்லாமே கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் குடும்பம் அப்படிங்கிற சூழ்நிலை எல்லாருமே என்றைக்காவது ஒரு நாளைக்கு அந்த குடும்பங்கிற சூழலில் வந்து தான் தீர போகிறோம். திருமணம் ஒன்று ஆக தான் போகுது. அப்போ இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தம் வந்துட்டாவே இந்த மூணும் வந்துடும். எது கணவன் மனைவி உறவு, அதே மாதிரி அந்த பெற்றோருக்கு நம்ம செய்யக்கூடிய கடமை, தன்னுடைய குழந்தைகளுக்கு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்துடுது. ஸோ பேசிக்காகவே இதெல்லாம் நம்ம கட்டாயமாக எல்லாருமே தெரிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்தவர்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவிட்டுருக்கிறேன். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.